தற்கொலைப்படை தாக்குதலா என்பது தொடர்பான கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறது. ஃபரிதாபாத்தில் நேற்று 3000 கிலோ வெடிமருந்து கைப்பற்றப்பட்டு 2 கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லியில் நிகழ்த்தப்பட்டது கார் குண்டுவெடிப்பு தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ஐஏ அதிகாரிகளும் காவல்துறையினரும் அந்த இடங்களில் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, புல்வாமா, ஃபரிதாபாத், டெல்லி ஆகிய அந்த மூன்றுக்குமான தொடர்பு தற்போது வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக இதற்கு முன்பாகவும் நாம் இது தொடர்பான அந்த நேரலையில் பார்த்தோம். முதலில் டாக்டர் ஆதில் அகமது கைது செய்யப்படுகிறார். அவர் ஆதில் அகமதிடம் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் மும்சில் ஷக்கீல் என்ற இன்னொரு மருத்துவர், முசாமில் ஷக்கீல் என்ற இன்னொரு மருத்துவர் ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்படுகிறார். அங்கு, அதாவது ஃபரிதாபாத்தில் ஒரு சோதனையானது நடைபெறுகிறது. அங்குதான் சுமார் இந்த 3000 கிலோக்கான வெடிப்பொருட்கள், அதாவது அமோனியம் நைட்ரேட், டெட்டனேட்டர்கள், பேட்டரிகள் போன்ற அந்த 3000 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. அப்போது முசாமில் ஷக்கீல் மற்றும் இன்னொரு மருத்துவர் கைது செய்யப்படுகின்றனர். இதில் மூணாவதாக ஒரு நபர் இருக்கிறார். அவர்தான் உமர் நபி என்று நம்பப்படுகிறது. இந்த உமர் நபி தான் தற்போது காரை ஹரியானாவில் ஃபரிதாபாத்திலிருந்து அவர் பாதர்பூர் வழியாக டெல்லிக்குள் கொண்டு வருகிறார். டெல்லிக்குள் கொண்டு வந்து இதை இந்த குண்டுவெடிப்பானது நிறுத்துகிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகிருக்கிறது. காலை சுமார் 8 மணி போல அவர் டெல்லிக்குள் நுழைகிறார். அதைத் தொடர்ந்து அந்த கார் ஆனது சுமார் மதியம் 3 மணி போலதான் அந்த கார் வடக்கு டெல்லி பகுதியில் நிறுத்தப்படுகிறது. அந்த இடைப்பட்ட 8 மணி நேரத்தில் அவர் யாரையெல்லாம் சந்தித்தார், அல்லது இந்த வெடி பொருளை அவர் அந்த 8 மணி நேரத்தில் தான் தயார் செய்தாரா என்ற பல கேள்விகள் தற்போது எழும்பியிருக்கிறது. இது தொடர்பான தகவல் வெளியாயிருக்கக்கூடிய நிலையில் இந்த மூன்றாவதாக தேடப்பட்டு வந்த நபர் உமர் நபி, இவர்தான், அதாவது அவரிடம் எஞ்சி இருந்த அந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்தி இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாயிருக்கிறது. மேலும் இந்த விசாரணை அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த கார் குண்டு வெடிப்பானது ரெட்போர்ட் பகுதியில் தான் நிகழ்த்துவதற்கான திட்டமானது இருந்தது. ஆனால் கூட்டம் அதிகமாகிவிட்டது. அதே போல சோதனைகள் கடுமையாக்கப்பட்டதை அடுத்து இவர் அந்த வடக்கு டெல்லி பகுதியிலேயே இவர் அந்த காரை வெடிக்க செய்திருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகிருக்கிறது. தற்போது அனைத்து கோணங்களிலும் இந்த விசாரணையானது விரிவடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இவர்கள் ஏற்கனவே இது தொடர்பாக விசாரணை அமைப்புகள் இதற்கு ஒரு டேர்ம் கொண்டு வராங்க. அதன் பேர் தான் ஒயிட் காலர் டெரர் எக்கோ சிஸ்டம். அதாவது இதற்கு முன்பாக இல்லாதபடி இவர்கள் அனைவருமே படித்தவர்கள், மருத்துவர்கள், பல்வேறு மருத்துவமனைகளில் இவர்கள் பல ஆண்டுகளாக வேலை செய்திருக்கின்றனர். இதனாலேயே இந்த பாதுகாப்பு துறையினர், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ், இவர்கள் மீது அவர்களுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை. டாக்டர் ஆதில் அகமது கைது செய்யப்பட்ட பிறகே அவரின் தொடர்பில் மேலும் பல டாக்டர்கள் இந்த நாசவேலைகளில் ஈடுபடுவதற்கு திட்டம் தீட்டு வந்ததும், பணம் சேகரித்து வந்ததும், வெடிபொருட்களை வாங்கி வந்ததும் தெரிய வருகிறது. அதைத் தொடர்ந்து இந்த ஃபரிதாபாத் மாடியூல் என்பதை விசாரணை அமைப்புகள் கண்டுபிடிக்கின்றன. தற்போது வரை தெளிவாக இருக்கக்கூடிய விஷயம், உமர் நபீல், அதாவது மூன்றாவதாக தேடப்பட்ட அந்த நபர் தான் உமர் நபீல். அவர்தான் இந்த தாக்குதலில் நிகழ்த்தி இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக அந்த காரில் இருந்த அந்த உடல் பாகங்களில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. உமர் நபியின் குடும்பத்தினரிடம் அந்த டிஎன்ஏ சோதனையானது நடத்தப்பட்டு மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது ஒத்துப்போகும் பட்சத்தில் இது உமர் நபி, அதாவது இந்த கார் குண்டு வெடிப்புக்கு உமர் நபி தான் காரணம் என்பது தெளிவாகும். அவ்வாறு தெளிவாகும் போது அவர் யாரிடமெல்லாம் தொடர்பு இருந்தார், முசாமில் ஷக்கீல் மற்றும் ஆதில் அகமது, இவர்களிடம் தொடர்பு இருந்திருக்கிறார். இனி மேலும் யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருந்தார்கள் என்பது வெளிவரும். தேவா, தகவலுக்கு நன்றி முகில்.